வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோவில் இதோட கட்டிங் தாங்க பிரின்சஸ் கட்டிங் போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் நான் ஃப்ரண்ட்டு தாங்க தைச்சு காட்ட போகிறேன். பார்த்திங்கன்னா இது 33 சைஸ் ப்ளவுஸுங்க. நான் பிரின்சஸ் கட்டிங் வந்து ஏற்கனவே ஒன்று பண்ணியிருக்கேன், ஆனால் அது ரொம்ப ஸ்மால் சைஸ் 28க்கு தான் பண்ணியிருக்கேன். இப்போ 33 பண்ணலாம் அடுத்தது அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ எடுத்திருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் கழுத்துக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸ் வச்சு நம்ம திருப்பிக்கலாங்க. அப்போ நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ரெய்லர் ப்ரோ அண்ணா சேனல் தாங்க நான் பார்த்து கற்றுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் போட் நெக் தான் வரைஞ்சிருக்கேன். இதை அடித்து நம்ம திருப்பிக்கலாம். இதுக்கும் பார்த்திங்கன்னா நான் பின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் கழுத்தை அடித்து திருப்பிக்க போகிறேங்க. கொஞ்சம் நமக்கு புதுசாக இருக்கும்போது இந்த நெக்கு வளைவுலாம் கரெக்டாக கொஞ்சம் வர்றதுக்கு இதாக இருக்குங்க. இப்போ போக போக ஓரளவுக்கு நல்லாவே ஃபினிஷிங் வந்ததுங்க எனக்கு. பார்த்திங்கன்னா இப்படி தான் நான் அடித்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி எது ஃப்ரண்ட்டு பேக்குன்னு பார்த்து நம்ம வச்சுக்கலாங்க. பின் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நெக்கு நான் அப்படியே தான் வளைச்சி அடித்து எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த பின் பண்ணதை எடுத்துகிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா பின்னாடி கரெக்டாக துணி ஒரு இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது கழுத்தில். பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம அங்கங்கே அர்க்காத் பண்ணி திருப்பி எடுத்துக்கலாங்க. சாதா ப்ளவுஸ் தான் நல்லா ஒரு 4-5 ஃபினிஷிங்கோடு நல்லா இருந்துச்சுங்க. இப்போ பிரின்சஸ் கட்டும் நல்லா பழகணுங்கிறதுக்காக நான் இன்னொன்று அதில் ட்ரை பண்ணலான்னு தாங்க வெட்டி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அங்கங்கே அர்க்காத் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் திருப்பிட்டு கரெக்டாக நம்ம அந்த இடைத்தையில் போட்டுக்கலாங்க. லைனிங் மேலேயே நான் போட்டுக்கிறேங்க. போட்டு திருப்பிக்கலாங்க. பிகினராக இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நம்ம 4-5 ப்ளவுஸ் தைக்க எனக்கு இப்போ கொஞ்சம் பயமும் போயிடுச்சு, ஈஸியாக இருக்குங்க. முதலில் வீடியோ எடுத்துகிட்டே தைக்கிறதுனா கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. தைக்க நமக்கு சர்வீஸ் ஆகிடுதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் அடித்து திருப்பிக்கிறேங்க. இப்படி தான் நெக் ஃபினிஷிங் இப்படி தாங்க வந்திருக்கு. பார்க்கலாம். போட் நெக் வச்சு ஃபஸ்ட் டைம் நான் ஸ்டிச் பண்ணுறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் கைடுக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சு நான் கழுத்தை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம இந்த இடத்துல கப்புக்கு இருக்கிற பீஸை வந்து இதெல்லாம் ஜாயின் பண்ணி நான் பிசரெல்லாம் கட் பண்ணிவிட்டு காட்டுறேங்க. இதெல்லாம் அப்படியே காட்டினா உங்களுக்கு போர் அடிச்சிருங்கிறதுக்காக நான் எடுத்துகிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த துணி கொஞ்சம் பிசுறாக தாங்க வருது. சரி, நம்ம தைச்சு பழகிறதுக்காக இது கம்மி ரேட்டு கிடச்சதுன்னு நான் வாங்கிட்டேங்க. கொஞ்சம் பார்த்திங்கன்னா இப்படி தான் ஃபினிஷிங் வந்திருக்கு. ஃப்ரண்ட் பீஸு 1 முடிச்சிட்டேங்க. இப்போ இந்த இதையும் அடித்து நான் வெட்டி அந்த பிசரெல்லாம் எடுத்துக்கிட்டேங்க. இதெல்லாம் காமிச்சா உங்களுக்கு போர் ஆகிடும்னு தான் அப்படி பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேங்க. கொஞ்சம் நமக்கு அந்த வளைவுக்கிட்ட கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. எனக்கு எப்படி ஃபினிஷிங் வந்திருக்கு, நான் பண்ணினது கரெக்டானு எனக்கு தெரியல. ஓரளவுக்கான கப் ஷேப் வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேங்க. நான் ஏதாவது தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். நான் உங்ககிட்ட கேட்டு நான் கற்றுக்கிறேன். எனக்கு தெரியாதது நான் பண்ணுறது உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா நீங்களும் அதை பார்த்து கற்றுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் அடித்து எடுத்துக்கிறேங்க. ஒரு பிகினராக இருந்தால் நம்ம எப்படி கற்றுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க நான் இந்த வீடியோவே உங்களுக்காக போடுறேன். என்னோடய அனுபவத்தை உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா 2ஐயும் நான் அடித்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் அப் அண்ட் டவுன் லைட்டாக வருதுங்க. நான் கரெக்டாக ப்ளவுஸுக்கு எவ்வளோ 13 இன்ச்சு ஹைட்டு விட்டுருந்தேன். நான் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அப்படி இவ்வளோ இது வந்துச்சுங்க கரெக்டாக. அதனால் நான் கரெக்டாக 13 ஹைட்டில் வச்சு எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு அடித்து திருப்பி எடுத்துக்கிட்டேங்க. இது காமிச்சா உங்களுக்கு போர் ஆகிடும்னு தாங்க இப்படி காமிச்சிருக்கேன், அடித்து காமிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.